10 விதமான ஞானத்திற்காக ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு 10 விதமான ஞானம் நமக்கு தேவை. இந்த உலகத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஞானமே முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் நீ ஞானத்தை சம்பாதித்து, புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ எந்த இடத்துல ஞானம் இருக்கிறதோ அந்த இடத்துல பணம் வரும். எந்த இடத்துல ஞானம் இருக்கிறதோ அந்த இடத்துல உயர்வு வரும். அந்த இடத்துல ஆண்டவரே கடந்து வருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய இழந்தது, நம்ம விட்டு கொடுத்தது, நம்மளை விட்டு போனது கர்த்தர் நமக்கு கொடுக்காமல் இல்லை. நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார், அழகு பார்த்தார். அவர்களுக்கு நினைக்காததை கர்த்தர் கொடுத்தார், விரும்பாததை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய திராணிக்கு மிஞ்சியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய சொற்ப ஞான குறைவு, சொற்ப மதியினம். அதான் ஒரு நல்ல தைலத்தை, ஒரு செத்த தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்றது போல சில ஞான குறைவுகள் ஆண்டவர் கொடுத்ததை நம்ம இழக்க வச்சிருச்சு. நம்மை விட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போனது. நிறைய பேர் நம்மை தவறாய் நினைத்தார்கள். அந்த ஞான குறைவினால 10 வருஷமா பாடுபடுறவங்க இருக்கிறாங்க, 20 வருஷமா பாடுபடுறவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கையே இனி பாடுதான், அந்த ஒரு இடத்துல ஞானம் இல்லாதனால அப்படின்னு வாழ்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஞானம் அவசியம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அப்படின்னா ஞானம் என்கிறது படிப்பினாலே மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்தினாலே மட்டுமல்ல, ஞானத்தினுடைய பிறப்பிடம் எங்க அப்படின்னா அது கர்த்தரிடத்துல தான் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கொடுத்தா அது வித்தியாசமா இருக்கும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. அது பேதையை ஞானியாக்குறது. அது சொல்லி எல்லாம் எல்லாரும் கற்றுக் கொடுக்க எல்லாம் முடியாது. சிலருக்கு சொல்லி கொடுத்தா கூட மண்டையில ஏறாது. நம்மள மாதிரி ஆட்கள்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை 10 டைம் சொன்னாலும் என்ன பண்ணாதுன்னா நம்முடைய புத்திக்குள்ள போய் சேராது. சிலர் நம்மளை திட்டும் போதே எப்படி திட்டுவாங்கன்னா மண்டையில மசாலா இருக்கான்னு தான் கேட்பாங்க, இல்லைன்னா மண்டையில என்ன களிமண்ணா இருக்கான்னு தான் கேட்பாங்க. இந்த வார்த்தையை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கலாம், உன் மண்டையில என்ன மசாலா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நானும். அப்படிதான் நினைப்பேன். அப்படிதான் எதுவுமே நமக்கு மண்டையில ஏறாது, சொல்லி கொடுத்தா புரியாது, என்னமோ பண்றது மாதிரி இருக்கும், என்னமோ அவங்க என்னமோ சொல்ற மாதிரி. அப்புறம் அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இப்படி எல்லாம் சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது, ஓ இதுதான் அன்னைக்கு சொன்னாங்களா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கடந்த நாட்களில் இந்த சாரா டக்கர் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆஃபீஸ், அது ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அது ஃபுல்லாக பிள்ளைங்க அப்படியே நிறைஞ்சிருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைகளுக்காக பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய மனசில் அழுகையே வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் நம்ம படிப்பில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம், கோமாளின்ற பட்டம் நமக்கு வந்துருச்சு. ஒரு நாள் ஞானம் இல்லை, உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு மண்டையில் ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெபம் முடிச்ச உடனே அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு, அந்த ஃபேக்கல்டிஸ்களுக்கு 1 hour ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவருடைய ஞானம் எந்த இடத்துலையும் உங்களை நிறுத்த வைக்கும். அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலையும் யூகிக்க முடியாது, யாரும் அதை நினைக்கவே மாட்டாங்க. ஆண்டவர், நான் நம்புறேன், அந்த களிமண் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி தான் கர்த்தர் ஞானவான்களா நிறுத்துவார். யாரு உங்களை பேதேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் ஞானியா நிறுத்துவார். அந்த எந்த மனுஷனையும் ஞானியாய் நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்குது. உங்க பிள்ளைங்க ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருக்காங்களா, உங்க பிள்ளைங்க பேதையா இருக்காங்களா, உங்க பிள்ளைக்கு அறிவே இல்லைன்னு பட்டத்தை வாங்குறாங்களா, நான் நம்புறேன் அந்த அறிவை பெருக பண்ணி கொடுக்கிற, ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள, ஞானத்தில் பயங்கரமான, ஞானத்துக்கே உறைவிடமான கர்த்தரிடத்துல வந்தால் நான் நம்புறேன், நீங்க என்னென்ன ஞானம் கேட்குறீங்களோ சகல ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஞானிகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை ஞானிகளாய் நிறுத்த போகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். எந்தெந்த இடத்துல நீங்கள் குறைவாய் ஃபீல் பண்ணீங்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை நிறுத்த போகிறார். உங்கள் ஞானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றையும் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களை போல ஃபீல் பண்ணுகிறீர்களோ, எந்த காரியத்திலே ஐயோ இதுல ஒண்ணுமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தரே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, கர்த்தரே உங்களை புரிய வைத்து, கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுத்து, உங்கள் சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்களுக்கு படித்து கொடுத்தவர்களை காட்டிலும் நீங்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஆமென், உங்களுடைய டீச்சரை விட கர்த்தர் உங்களை, அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். அப்போ எல்லாருமே இந்த வருஷம் தொடங்குறதற்கு முன்பாக இனி இருக்கிற இந்த 19 நாளைக்குள்ள நீங்க டெய்லி இந்த ஞானத்திற்காக ஜெபிக்கணும். அப்ப நான் வேதத்தை இந்த ஞானத்திற்காக நான் புரட்டி பார்த்தபோது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைந்தான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி முடியாதது. எல்லா இடத்திலையும் கர்த்தர் யோசேப்பு ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் முன்பாகவும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தினுடைய பட்டியலை போடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர்
பிறப்பில் மட்டுமல்ல மரணம் வரைக்கும் கர்த்தர் அவருக்கு அதிசயத்தை செய்தார். அப்போ இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த 10 விதமான ஞானத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கொடுத்தார். ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் 10ஐயும் வேகமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க ஒன்னொன்னா அதற்காக என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமீன். எல்லாரும் சந்தோஷமாய் விழிப்பா இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமீன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், முதல் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஞானம், இல்லைன்னா நம்முடைய யோசேப்புக்கு இருந்த முதல் ஞானத்தை குறித்து நீங்கள் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. அவன் ஆசீர்வதிக்கப்பட, அவன் உயர்த்தப்பட, அவன் எதிரிக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க, அவனுடைய குடும்பத்திலேயே நம்பர் 1 என்கிற பெயரை வாங்குவதற்கு இவனுக்குள்ளே இருந்த முதல் ஞானம் என்ன அப்படின்னா, கர்த்தரை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்க யாரை குறித்து உங்களுக்கு ஞானம் வேணும்னா, ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு வேணும். ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனிதன் பலமாய் வாழ முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனிதன் ஜெபிக்க முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு பிள்ளை பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அப்போ நமக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா, கர்த்தரை குறித்து நீங்க முதல்ல அறியணும். நீங்க இப்ப என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களை குறித்து அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, உங்களை குறித்து அறிகிற ஞானத்தை எனக்கு தாங்க. நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே ராஜாவாய் வருவதற்கு எந்த தகுதியும் அவனிடத்திலே இல்லை. ஆனா ரொம்ப நேர்த்தியா ராஜ்யபாரம் பண்ணினான். காரணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே முதல் அறிவு என்னன்னா, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற அறிவு இருந்துச்சு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அப்படின்ற ஒரு அறிவு இருந்துச்சு. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார், அவருடைய கோல், அவருடைய தடி என்னை தேற்றும் அப்படின்னு ஆண்டவரை குறித்து அவன் அறிய 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 பார்த்தீங்கன்னா அவனுடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றியா முடிஞ்சிருச்சு. நான் என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்க குடும்பத்தில் ஒரு அண்ணனை தவிர எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். என் சொந்தங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா நான் நம்புறேன், நிறைய பேர் என்னை போல இல்லை, என்னை போல மாறல. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஆண்டவரை குறித்து நிறைய பேர் அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே பெருமைக்காக சொல்லல, சின்ன வயசுலயே ஆண்டவரை குறித்து நிறைய அறியணும்னு நினைச்சேன். ஆண்டவரே உங்க அன்பு எவ்வளவு பெருசு, ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு, உங்களுடைய நேசம் என் மேல வச்சுக்கிற விருப்பம் எவ்வளவு பெருசு, நீங்க என்ன எப்படியெல்லாம் செய்ய முடியும். அப்போ ஆண்டவரை குறித்து அறியணும். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே 2023வது வருஷம் நான் உங்களை குறித்து அறியணும். உங்க பிள்ளைகள் முதல்ல பாட புத்தகத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து அவன் அறியணும். நான் நம்மளை இயேசுவை குறித்து அறிந்த பிள்ளை எந்த இடத்துல போனாலும் கண்டிப்பாக அவன் நிற்பான், அவனை நிற்க வைப்பார் கர்த்தர். நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை கண்டதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கேளுங்கள், ஆண்டவரே உங்களை குறிச்ச அறிவை எனக்கு தாங்கப்பா. அதைத்தான் பெர்க்மன் ரொம்ப அழகாய் அவங்க பாடுறாங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த முதல் ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு உம்மை அறிகிற ஞானத்தை எனக்கு தாரும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்கலாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை குறித்த அறிவு, உம்மை குறித்த முழு பலத்தோடு கூட உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்க இரக்கத்தை நான் தெரிஞ்சுக்கணும், உங்க அன்பை நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய அசைவாடுதல், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய வெற்றி, அப்பா நீங்க யார், கர்த்தர் யார், கர்த்தர் யார், கர்த்தர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆமேன் சொல்லுங்கள். வேதத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க, பெரிய தலைவர்களாக நின்றவங்க, இவங்களிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியை என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவரை குறித்து நிறைய அறிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே வரல. தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, சிங்க கபிக்கு போடப்படுவதற்கு முன்பாக அவன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலைன்னா, எப்பா உனக்கு பயமே வராதா, நீ ஒரு நார்மலான மனுஷன் தானே. அவனுக்கும் கண்ணு இருந்துச்சு, காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, அவனுக்கும் நம்மை போல எல்லாமே இருந்துச்சு. அவன் ஒரு மனிதனாகவே இருந்தான். ஸோ ஒரு மனிதனா இருந்த ஒரு மனுஷனுக்கு தன்னை கொல்ல போறாங்க, இல்லைன்னா தன்னை அவ்வளவுதான் செத்து போயிட போறேன்னு நினைக்கிறவனுக்கு எப்படி பயம் இல்லாம இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அவனுடைய பயம் இல்லாம இருந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து தானியேல் நன்றாய் அறிந்திருந்தான்.
கர்த்தரை குறித்து நன்றாய் அறிந்திருந்ததுனால தானியேலுக்கு அந்த சூழ்நிலையில பயமே வரல. சிஸ்டர், உங்களுக்கு இந்த வியாதியில பயம் வராது. பிரதர், இந்த பிரச்சனையில உங்களுக்கு பயம் வராது. இந்த கடன்ல உங்களுக்கு பயம் வராது. எப்ப தெரியுமா? ஆண்டவரை குறித்து வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க அந்த வியாதியை தூக்கி போட்டுருவீங்க, அந்த கடனை தூக்கி போட்டுருவீங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆண்டவரே, எனக்கு உங்களை குறிச்ச ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சோ ரொம்ப ஆசைப்படுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இயேசுவை குறிச்சு அதுக்காக நீ நிறைய நேரத்தை நீ ஒதுக்கணும். அதற்காக கர்த்தர் பாதத்தில் நீ உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நீங்க யார்? ஆண்டவரே நீர் யார்? அதான் தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கேட்கிறாருன்னா, கர்த்தரை பார்த்து, தேவனே நீர் யார்? நீர் யார்? நீர் யார்? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்கணும். தனியா உட்கார்ந்து வாலிப தம்பிங்க தங்கச்சி கூட கேட்கணும், ஆண்டவரே நீர் யார்? நீங்கள் ஆராதிக்கிற தேவனை உங்க அப்பா சொல்லி நீ அறிஞ்சது ஒண்ணு, உங்க அம்மா சொல்லி அறிஞ்சது ஒண்ணு. ஆனா நீ ஆராதிக்கிற கர்த்தரை குறித்து உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பாவை குறித்து, அப்பா சொன்னதை குறித்து தெரிஞ்சது ஓகே, உங்க அம்மா சொன்னதை குறித்து தெரிஞ்சது ஓகே, ஆனா உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் முக்கியம். பர்சனலா ஆண்டவரை குறிச்ச அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க அவங்கள கொண்டு போகவே முடியாது. ஸோ எல்லாரும் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு, நான் புது வருஷத்துக்குள்ள சந்திக்க போறதுக்கு முன்னாடி நான் யாரை குறித்து நிறைய அறிஞ்சுக்கணும்னா, என் தேவனை குறித்து நான் மிகவும் அறிய ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இருந்த முதல் அறிவு என்ன அப்படின்னா, தான் ஆராதிக்கிற ஆண்டவரை குறிச்ச ஒரு சரியான அறிவு அவனுக்கு இருந்துருச்சு. அதனாலதான் அந்த தரிசனத்திற்காக அவன் போராடினான். அதனாலதான் அந்த தரிசனத்தை மனசுல வச்சு இது நடக்கும்ன்ற ஒரு பெரிய, எத்தனையோ சூழ்நிலைக்குள்ள கடந்து போனதுக்கு அப்புறமும் பயமோ திகிலோ சந்தேகமோ அவருக்குள்ள வராததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே ஏசப்பாவை குறித்து, கர்த்தரை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டான். நான் நம்புறேன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது கூட கர்த்தரை குறிச்ச அறிவு வேணும்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை குறிச்ச அறியாம நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. இப்போ என்ன பார்க்கிறீங்க, என்ன குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பீங்களா? எங்கிட்ட இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சாதான் நீங்க வருவீங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்குது, இதை கொடுங்க அப்படின்னு. அப்ப தெரியாமலே இருந்தா, நான் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப ஆண்டவருடைய அறிவு ரொம்ப அவசியம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக சீக்கிரமாக வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக யோசேப்புக்கு இருந்த இரண்டாவது ஞானம் என்ன ஞானம் அவனுக்கு இருந்துச்சுன்னா, சூழ்நிலையை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ள இருந்து, இந்த அந்த சிச்சுவேஷன் அதற்கு தகுந்தது போல ஒரு ஞானம் உள்ள மனுஷனாய் மாறினான். சோ இந்த இடம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இந்த இடத்துல நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படி நம்ம நடக்க முடியாது, இந்த இடத்துல பொறுமையா தான் போகணும், இந்த இடத்துல எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. சிறைச்சாலை என்கிறது ஒரு சூழ்நிலை, போத்திபாருடைய வீடு என்கிறது அவனுடைய ஒரு சூழ்நிலை, குழி என்கிறது அவனுடைய ஒரு சூழ்நிலை, ராஜாவுடைய இடம் என்கிறது. ஆண்டவர் ஒரு சூழ்நிலை அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் பல சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளேயும் நீங்கள் கடந்து போவீர்கள். ஆனா உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வரணும். என்ன ஞானம்னா, அந்த சூழ்நிலையை சரியா உங்களுக்கு கையாள தெரியணும். சில சூழ்நிலையை கையாள தெரியாது அவங்களுக்கு, அதனாலேயே ரொம்ப கோபப்பட்டு அந்த சூழ்நிலையை கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையில இழப்பை சந்தித்தவர்கள் நிறைய பேர். ஐயோ, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ, இதுல கொஞ்சம் பொறுமையா நம்ம போயிருக்கலாமோ, அதுக்கப்புறம் நம்ம இந்த சூழ்நிலையில இந்த கடனை வாங்காம இருந்திருக்கலாமோ, கொஞ்ச நாள் இதுல சமாளிச்சிருக்கலாமோ. சோ அந்த சூழ்நிலை நாலா பக்கமா அவர்களை நெருக்கும் போது, சூழ்நிலை அவர்களை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சூழ்நிலையை தடுமாறுறாங்க. சிலர் அவிசுவாசத்துக்கு போறாங்க, சிலர் ஜெபத்தை மறந்துடுறாங்க, சிலர் பின்மாற்றத்திற்கு போயிடுறாங்க, சிலர் மனசை விட்டுறாங்க, சிலர் எல்லாத்தையும் இழந்து தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. இல்ல, சூழ்நிலையில குறித்து கர்த்தர் இப்ப என்ன வச்சிருக்கிறார் அப்படின்ற சூழ்நிலையை குறித்த ஒரு அறிவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேணும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில கொண்டு போகலாம். ஆனா இந்த சூழ்நிலையை குறித்த ஒரு அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்குமானால், நான் நம்புறேன் இதிலே நீங்கள் தப்புவிப்பீர்கள், இதிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். இதன் மூலமாய் வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். இந்த சூழ்நிலையினுடைய முடிவு உங்களுக்கு சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் சாட்சிக்காகவே தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அந்த சூழ்நிலையிலே 2023வது வருஷம் கர்த்தர் நம்மை சாட்சியாகவே கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
அந்த சூழ்நிலையை அழகா புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். இப்போ தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் மரித்து போனான். மரித்து போன செய்தியை வந்து தாவீதிற்கு கேள்விப்படுறான். என்னதான் இருந்தாலும் பெத்த மகன், அதுவும் ரொம்ப அழகான பிள்ளை. அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாம, அவ்வளவு பர்ஃபெக்டான பிள்ளை. அப்ப தாவீதுக்கு அவன் மேல ஒரு பெரிய பாசம் வருது. தன்னுடைய பையன் தனக்கு விரோதமாக எழும்பிதான் செத்தே போயிட்டான், அது தெரியுது. ஆனா இப்போ வந்து சொல்றாங்க, சொன்ன உடனே என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்துருந்தா நல்லா இருக்குமேடா, நீ இப்படி இந்த வயசுல செத்து போனியடா அப்படின்னு அவங்க அப்பா வந்து ரொம்ப அழுறாரு, அப்படியே கெஞ்சுறாரு. ஆனா அவனுடைய வேலைக்காரன் வந்து ராஜாவிட்ட சொல்றாரு, இதை பாருங்கய்யா, நீங்க உங்க பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்காக தான் இத்தனை ஜனங்களும் உங்க பிள்ளைகிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு எத்தனையோ பேர் மரிச்சிருக்காங்க. இந்த நாள் துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்லை, இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க வந்து எத்தனையோ பேர் உங்களுக்காக போராடி செத்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க மகன் செத்து போனதான் உங்களுக்கு கவலையா இருந்துச்சுன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காரியத்தை அவன் வந்து சொல்றான். சொன்ன உடனே கரெக்டா அந்த சூழ்நிலையை அவர் மேட்ச் பண்றாரு பாருங்க. ஆமா, இந்த நேரத்துல பையன் இறந்த அந்த வருத்தம் வந்து பெரிய வருத்தம், அது மனசுல இருக்குது. பையனுக்காக அழுறது தப்புன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஆனா ராஜாவா இருந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல. ஆமாப்பா, உண்மைதான்ப்பா. அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு ஜனங்களை ஆறுதல் படுத்தி, சரிப்பா எல்லாரும் போலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை சரியாக கையாள தெரியாட்டா நம்ம போஸ்டிங்லையும் ஆசீர்வாதத்திலையும் இருக்கவே முடியாது. இந்த யோசேப்பு வந்து ரொம்ப நல்லா அறிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள போனான் பாருங்க. சரி, ஓகே, ஒரு சர்வே பண்றான் பாருங்க. அவனுடைய கண் அப்படியே பாக்குது, அவனுடைய சிந்தை அப்படியே யோசிக்குது. ஓகே, இவர் இப்படி கோபமா இருக்கிறாரா, இவர் இப்ப கோபமா இருக்கிறாரா, இந்த மேனேஜர் பிரச்சனையா, இந்த மேனேஜர் பிரச்சனையா, ஓகே இவங்க பொறாமப்படுறாங்களா, ரைட், இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல என்னத்துக்காக வந்தோம், இதுல நம்முடைய நோக்கம் என்ன, இதுல வர்றதுக்கு என்ன காரணம், நம்ம இதுல கோபப்படலாமா படக்கூடாதா, இந்த இடத்துல அமைதியா போகணுமா பேசணுமா, அந்த சூழ்நிலையா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல ஆண்டவருடைய கிருபையில கொண்டு வந்தான் பாருங்களேன். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகம் தரணும். நான் நம்புறேன், உங்களை எங்க கொண்டு வச்சாலும் அங்க ஜெயிச்சுட்டு தான் நீங்க திரும்பி வரணும், அங்க வெற்றி அடைஞ்சிட்டு தான் திரும்பி வரணும், அங்க சாட்சியா தான் நீங்க திரும்பி வரணும். சத்தமாய் ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி, உங்க பிள்ளைகளும் அப்படித்தான், வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு இந்த கரங்களை தட்டும் போதே உங்களுக்கு தரட்டும். அந்த மனுஷனை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிச்சுவேஷனையும் நான் ரொம்ப அழகா நடத்தணும். ஆமேன் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஈசாக்கு தன்னுடைய மனைவியோடு விளையாடி கொண்டிருந்ததை யார் பார்த்துருக்காமா? அந்த நாட்டினுடைய ராஜா பார்த்தானாமா, விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய அந்யோன்யம், ஒரு பெரிய ஐக்கியம் இருந்திருக்கிறது. இது எப்படி எப்படி நடக்குதுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. ஈசாக்குனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. சாராள் தன்னுடைய கையிலே பொத்தி 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 வளர்த்த பையன். ஆபிரகாம் ஒரு காலத்துல வந்து ஈசாக்க பலி செலுத்த போனதுக்கு அப்புறம் நான் நம்புறேன், சாராய்க்கு அந்த அளவுக்கு ஆபிரகாமோட அனுப்புறதுக்கு என்ன இருந்திருக்காது. நீர் கொன்னாலும் கொண்டு விடுவியா பையனை கொண்டு போய், என்கிட்ட கேட்காம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிருக்கிறீர், ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒருவேளை அவனை பக்கத்துல வச்சுட்டாங்க. இப்போ ஈசாக்கினுடைய மனசுக்குள்ள அம்மா இறந்த துக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. எப்போ பார்த்தாலும் அம்மாவுடைய நினைப்பே வருது. அம்மா கொடுத்த சாப்பாடு, அம்மா கொடுத்த ஊட்டி விட்ட சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. இப்போ மனைவி புதுசா வர்றாங்க, ஆனா அவருக்கு என்ன குறையில்ல, அந்த வீட்டுக்கு போனா சோகமா இருக்குது. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா தெரியும். இந்த ரெபேக்காள் அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ அந்த ரெபேக்காளுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு பாருங்களேன். தன்னுடைய கணவனார் வந்து இப்ப அம்மாவை இழந்த அந்த டென்ஷன்ல இருக்கிறாரு. அவரை நம்ம ரொம்ப டென்ஷன் படுத்தக்கூடாது. அம்மா இருக்கிற ஸ்தானத்துல நம்ம வந்துட்டோம்னா நம்மளை அவர் நேசிக்க ஆரம்பித்துவார்ன்ற ஞானத்தினால அவரை பாருங்களேன், அவங்க அம்மாவுடைய துக்கம் மறக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களை யாராவது கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். போய் முதல் வேலையா, ஐயோ அவர் எடுத்த அம்மான்றாரு, உட்கார்ந்தா அம்மான்றாரு, ஒரே அம்மா 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 அம்மான்றாரு. நமக்கு அங்கே மரியாதையே கிடையாது. நம்ம குளம் பண்ணா அம்மான்றாரு, நம்ம சாரி கட்டினா அம்மான்றாரு. நான் ஒரு காலத்தில் அம்மாவே கட்டிக்கொண்டு வேற சொல்லிவிட்டேன் அப்படின்னு வேற. நம்ம நிறைய பேர் நமக்கு பொறுக்காது, என்ன அம்மா அம்மான்றீங்க, சும்மா அம்மா அம்மான்னு. யாருக்கும் அம்மா இல்லையா, எல்லாருக்கும் அம்மா இல்லையா. நமக்கு அந்த சிச்சுவேஷனை என்ன பண்ணா தெரியாது, பல பேருக்கு கையாளவே தெரியாது. அங்க ஒரு ரெண்டு சண்டையை போட்டு முதல்ல உங்க அம்மா இந்த வீட்டுல இருந்து துரத்தினாதான் வேலைக்கு ஆகும். நீ அவ இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடை நீ ரசிக்க மாட்ட, அதனால அம்மாவை துரத்துறதுக்கு என்ன வழி
அப்படின்றத யூடியூப்ல தேடிட்டு இருப்போம் நம்ம நிறைய பேர். மாமியாரை வீட்டை விட்டு துரத்துவதற்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம வந்து எதிர்த்து தான் நிற்போம். அந்த சூழ்நிலையை வந்ததை வந்து இதுல என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி மேற்கொள்ளணும் தெரியாது. எடுத்த உடனே அந்த சூழ்நிலைக்கு எதிராக எனக்கு வரக்கூடாது, எனக்கு எப்படி வரக்கூடாது. ஆனா ஞானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரத்தில் எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே எந்த சூழ்நிலைக்குள்ள எனக்கு கொண்டு போனாலும் அந்த சூழ்நிலையை ஜமாளிச்சு நான் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவனுடைய மனிதனாகிய ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அந்த சூழ்நிலையை பாருங்க, தன்னுடைய தாயாரை மாதிரி தன்னுடைய மனைவி நேசிக்க ஆரம்பிச்ச உடனே ரைட் ஓகேப்பா ஓகே நமக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தாங்க. அப்பவும் தன்னுடைய மனைவி என்னதான் சாப்பாடு பண்ணி கொடுத்தாலும் என்னதான் பண்ணினாலும் ஆமா என்னதான் வந்தாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த சிச்சுவேஷன் சரியா இருக்குமா? ஆயிருக்காது. அப்போ எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், சூழ்நிலையை நான் சமாளிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யோசேப்புக்கு இது ஒரு பெரிய ஞானம், இது ஒரு பெரிய பவர். இது வேற எங்க வெளிப்படும் பாருங்க. சூழ்நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலைக்கு கடந்து போகிறார். வேதம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க செய்யாத ஒரு குற்றத்துக்கு, நீங்க ஒரு பண்ணாத குற்றத்துக்கு உங்க மேல பழிய போட்டு ஜெயில போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஜெயில நீங்க எப்படி இருப்பீங்க? ஹலோ, உங்களால எப்படி இருக்க முடியும்? பாதி பேர் அங்கேருந்து வரும்போதே பைத்தியமா தான் நம்ம வருவோம். ஆமா, 10 நாள் ஜெயிலில் உட்காந்துட்டோம்னா அவ்வளவுதான். ஆண்டவரே நீர் ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நான் எதுக்கு இப்படி பண்றேன், சோர்ந்து போய் பலவீனப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளாகி யோசிச்சு டென்ஷன் ஆகி. ஆனா வேதம் சொல்லுது, அவன் செய்யாத தவறுக்காக அவனை சிறைச்சாலைக்குள்ள போடும்போது அங்க போய் எல்லா வேலையும் ஒழுங்குபடுத்தி கிளியர் பண்ணி நீட் பண்ணி இந்த சிறைச்சாலை தலைவனிடத்துல போய் அவனுடைய கண்களை தயவு கிடைச்சு அவன் பார்த்து, யாரா இவன் வித்தியாசமான ஆளா இருக்கான், சிறைச்சாலையில வந்து ஒருத்தன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா, இவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுமா, நீ வேற லெவலுப்பா, வாப்பா, இனி என் கையில பொறுப்பு இல்லை, யாருக்கு பொறுப்பு தெரியுமா, நீ வச்சுக்கோ, நீ இவங்களை எல்லாம் பார்த்துக்கோ. அங்க இருக்கிற அத்தனை ஜெயில இருக்கிற ரவுடிங்களுக்கும் யார் தலைவன் ஆயிட்டா கேட்கல. நம்ம நிறைய விட்டு அடிதான் வாங்கிட்டு வருமே தெரியுமா, தலைவன் ஆக மாட்டோம். அப்ப ஆண்டவரே கையை உயர்த்தி கேளுங்க, ஏசப்பாட்ட எனக்கு ஒரு கிருபை வேணும், 2023 வருஷம் எனக்கு ஒரு ஞானம் வேணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம எல்லாரும் அவ்வளவு பெரிய ஞானிகள் அல்ல, எனக்கு தெரியும், நம்மளால அது முடியல. சிஸ்டர், எத்தனை சூழ்நிலையில் நீங்க தோத்து போனீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்ச எத்தனை சிச்சுவேஷன் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, திரும்பி பாருங்க. இன்னைக்கு யோசிக்கிறோமே, இன்னைக்கு ரொம்ப நம்ம திங்க் பண்றோமே, ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் இப்ப ஏன் இப்படி இருந்தேன், அந்த 2 வருஷம் நான் அந்த இடத்துல சமாளிச்சிருக்க கூடாதா, அந்த 6 மாதங்கள் கொஞ்சம் நான் கடினமா உழைச்சிருக்க கூடாதா, அந்த சூழ்நிலை எனக்கு கையாள தெரியல பாஸ்டர், சண்டை போட்டேன், எதிர்த்து நின்னுட்டேன். எல்லாருடைய கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் அந்த சூழ்நிலையை ஜமாளிச்சு அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியோட ஒரு ஜெயத்தோட என் பிள்ளைகள் கடந்து வருவதற்கு இப்பொழுது கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுவதாக சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி இந்த ஜெபம் எல்லாரும் ஜெபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சபை ஜனமே, வாலிப தம்பியே தங்கச்சியே, ஆண்டவர் உனக்கு உன்னை பல இடங்களில் அனுப்புவார். உன்னை ராஜா வீட்டுக்கு அனுப்புவார், நீ அங்க சரியா இருக்கணும். உன்னை பாதாளத்துக்குள்ள அனுப்புவார், நீ அங்க சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னை சிறைச்சாலைக்குள்ள அங்க நீ சரியா இருக்கணும். நீ எங்க அனுப்பினாலும் அந்த இடத்துல சூழ்நிலையை சமாளிச்சு அழகாய் தேவனுடைய பிள்ளை என்கிறத நிரூபிக்கணும். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஏசப்பா அந்த ஞானம் இப்பொழுது எனக்கு வெளிப்படுவதாக. இந்த துபாயிலிருந்து அபுதாபி என்கிற ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்காக போனேன். அங்க இருந்து அபுதாபிக்கு ஊழியத்துக்காக என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அங்கே அந்த ஊழியம் முடிச்சுட்டு இரவு வந்து ஒரு 12 மணிக்குள்ள ஆச்சு, ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆகுது. நான் அடுத்த நாள் காலையில் ஒரு ஷூட்டிங் இருக்கிறனால இதுக்கு நான் கண்டிப்பாக வரணும், அடுத்த நாள் எனக்கு இருந்தே ஆகணும். அங்கேருந்து திரும்பவும் வந்து ஒரு 250 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணி நான் வரணும். அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு ஒரு கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ வந்து ஒரு கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஒரு தமிழ்கார பையன் வந்து அதில் வந்தான், ஒரு வாலிப பையன். அவன் வந்து எங்கன்னா திருச்சி பக்கத்தில் உள்ள ஒரு பையன். அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு, எல்லாருமே வேறு வேறு பாஷையை பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஃப்ளோவாக தமிழ் பேசுறதுனால நமக்கு எப்போவுமே நம்ம ஊர் பாஷையை பேசணுன்னு ஒரு பாசம் வந்துருமே. எப்போவுமே காரு நான் வந்து அந்த வாடகை காரில் போதும் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம், ஆனால் இப்போ முன்னாடி உட்காந்தோம், ஏன்னா பேசிட்டே போகலாம் அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட பேசிட்டே போனேன்,
என்ன ஆச்சுப்பா, எப்படி இருக்க, எவ்வளோ சம்பாதிக்கிற, எப்போ வந்த, என்ன பிரச்சனை அப்படி என்னென்ன கேட்டே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், சார் என் கூட 17 பேர் வந்தோம் சார், நாங்கள் இன்னைக்கு நான் 3 பேர் தான் சார் இருக்கோம், எல்லாம் ஓடி போட்டானுவா பாரு சார், எல்லாருமே பிடிக்காம அவங்கவுங்க ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு சரியாக இடம் இல்லை, ரொம்ப டென்ஷன், திட்டுவாங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலைன்னா சத்தம் போடுவாங்க, எங்களால் சமாளிக்கவே முடியல. அப்போ அந்த 3 மாசத்துல இந்த பசங்க வந்து இந்த இந்த சிச்சுவேஷனை எதையுமே புரிஞ்சுக்க முடியாமல் கரெக்டாக ஒரு டார்கெட் 900 கொடுக்கணும், அந்த 900 முடிச்சுட்டு போய் படுத்துருவாங்க. ஆனால் அடுத்து அவனுக்கு வராது. அந்த மாதிரி நிறைய பேர் திட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து கடவுளுடைய ஒரு பெரிய தயவில் அந்த 3 மாசமும் அந்த சூழ்நிலையில் கடிச்சு இப்படி நின்றுட்டேன் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து 9 மாதம் ஆச்சு, இப்போ நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது, இந்த தேசத்தில் நான் பொழைச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. ஒன்றும் இல்லை சார், இன்னும் ஒரு 3-4 வருஷம் சார் நான் கொஞ்சம் இருந்து கடினமாக உழைச்சிட்டேன்னா கடனை முடிச்சிடுவேன், ஒரு சின்ன வீடு கட்டிடுவேன், அதுக்கப்புறம் நான் போய் என் ஊரில் செட்டில் ஆயிடுவேன், பரவாயில்ல எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ நான் நம்புகிறேன் 17 பேர் போனதில் 3 பேர் தான் என்ன நினச்சிக்காங்கன்னா, அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கு. மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இல்லாததுனால இங்கேருந்து 2 லட்சம் ரூபாய் கடனாகி போய் அங்கே போய் 1 லட்சம் ரூபாய் கடனாகி இப்போ கடன் மேல் கடனாக மாறிடுச்சு. இனி எப்படி கட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சூழ்நிலையை சமாளிக்க தெரியல அப்படின்னா நம்ம நிறைய இழந்துருவோம். இன்னைக்கு வீட்டில் போய் எழுதி வைங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை, எல்லாம் சொல்ல முடியும்னு தெரில எனக்கு, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 4வது வசனத்தை, 39ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோசேப்புக்கு ஒரு நல்ல ஞானம் இருக்குது. என்ன ஞானம் அப்படின்னா, தன்னுடைய வேலையை குறித்து ஒரு ஞானம் இருக்கிறது, தன்னுடைய ஒர்க்கை குறித்து ஒரு ஞானம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்த விதத்திற்காக ஆயத்தமாகிற பிள்ளைகள் கர்த்தரிடத்துல என்ன ஞானத்திற்காக கேட்கணும்னா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை குறித்து ஒரு ஞானம் கண்டிப்பாக அவசியம். இந்த உலகத்துல கண்டிப்பா நீங்க வேலை செய்யணும், நீங்க பிழைக்கணும், நீங்க சம்பாதிக்கணும். பணம் இருந்து என்னதான் இருந்தாலும் காசு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல மதிப்பு நிறைய பேருக்கு இல்லை. ஸோ பணம் அவசியம், பணம் முக்கியமானது, அது உங்க கையில இருக்கணும். நீங்க பெரிய அளவில் இல்லைன்னா கூட யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்காவது உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதற்கு என்னன்னா, நிறைய பேருக்கு வேலையில ஞானம் இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 தொழில் ஆரம்பிச்சு இப்போ 11வது தொழில் போயிட்டு இருக்குது. 8 வருஷத்துக்குள்ள 10 தொழில், 4 வருஷத்துக்குள்ள 12 தொழில். இது என்ன தொழில்? 2 மாசத்துல ஒரு தொழில இருந்து 3வது மாசத்துல அடுத்த தொழில மாறினா நான் நம்புறேன் உங்களால எப்படி நிலைவரமா இருக்க முடியும்? ஒரு தொழில இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி, அதுல இருந்து பிரான்ச், அதுல இருந்து அடுத்த டார்கெட்டுக்கு போலாமே தவிர இப்படி புடுங்கி நட்டா எத்தனை நாள்ல நீங்க வளருவீங்க, எத்தனை நாள் உயர்வீங்க? இன்னும் ஒரு கூட்டம் இப்படியா 12 வருஷத்துல 15 வேலை மாத்தியாச்சா, இன்னொரு கூட்டம் 25 வருஷமா ஒரே வேலை, ஒரே ஆபீஸ், அந்த பை கூட மாறாது பாருங்களேன். அந்த 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 பைய கூட அதே பை, அந்த சாப்பாடு போட்டிருக்க அந்த டிஃபன் பாக்ஸ் அது கூட மாறாதுங்க. அதை இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உங்க ஜோல்னா பை மாறாதுன்றது இன்னைக்கு தாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, அப்படியே அதே போட்டு எப்ப பாருங்க அதிலே போட்டு போறது. சிஸ்டர் வேகையே மாற்ற மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் பண்றேன், சம்பளம் ஏதாவது என்ன பாஸ்டர் பண்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த வேலையை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? நான் நம்புறேன் அப்படியே இருக்காதீங்கன்றேன். நீங்க அப்படியே இருந்துராதீங்க. நீங்க உங்க ஓனர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லல, அந்த வேலையை விட்டு ஓடுங்கன்னு சொல்லல. நீங்க அந்த ஜோல்னா பையை தூக்கிட்டு போகும்போது ஒரு நாளாவது நினைச்சிருக்கீங்களா, இந்த ஜோல்னா பையை நான் எத்தனை நாள் தூக்கிட்டு போவேன், ஒரு நாளாவது எனக்கு அங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு நாள் வராதா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், இன்னும் என்ன வேலை செய்யலாம், அடுத்த சம்பாத்தியத்துக்கு நான் என்ன பண்ணலாம், சரி இதை விட கொஞ்சம் அப்டேட் பண்ண ஒரு கம்பெனிக்கு போலாமா, இன்னும் எனக்கு வேற மாதிரி கிடைக்குமா, இல்லைன்னா இந்த இடத்துல வேற போஸ்டிங் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி யோசிக்கிறேன் கேட்டா இல்லை. நான் குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி ஒரே பார்வை எனக்கு நேர் ஓட்டில் அப்படி போயிட்டே இருப்பேன், திரும்பி வருவேன். இல்லை, இதுதான் வேலையினுடைய ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்துருக்கிறேன். முன்னாடி ஒருத்தர் உட்காந்துச்சாரு. அவர் சாப்பாடு போடும்போது ஒரு சின்ன ஈ வந்து அந்த சாம்பாருக்குள்ளே கிடக்குது. உடனே அவர் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஈயை மட்டும் எடுத்து அந்த இலையில வச்சு அவருடைய மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்த உடனே வெயிட்டரை கூப்பிட்டாரு. இங்கே வாப்பா, என்னப்பா இது ஈ, இப்போ ஃபோட்டோ எடுத்தேன், இதை அப்லோட் பண்ணனா உங்கள் ஹோட்டலுடைய பேர் கெட்டு போயிடும், பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு.
உடனே இந்த வெயிட்டர் என்ன இந்த சர்வ் பண்றேன்னு சொன்ன, பண்ணுங்க சார், என்ன செத்து கிடக்காதா, வீட்டில் முடி கிடக்குது, அதெல்லாம் சாப்பிட்றீங்க, இங்கே ஒன்று வந்தோன்னே ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறான். இவன் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறான்ற தெரிஞ்ச உடனே கல்லாப்பட்டியில் ஓனர் இருக்காரு, நான் பார்த்த சம்பவம், ஓடி வந்தாரு. ஓடி வந்து, சார் உங்களுக்கு என்ன சார், என்ன பிரச்சனை சார்? இல்லை இந்த பாருங்க கிடக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன், இவன் என்னமா பேசிட்டு இருக்கேன் சார், 1 மினிட் சார் அப்படின்னு சொல்லி அவர் கையினாலேயே அந்த எச்சி இலையை, ஓனர் அவ்வளவு டிப்டாப்பா பெரிய ஹோட்டல், அழகா அந்த இலையை வந்து அப்படியே சுருட்டி தன்னுடைய கையில எடுத்து கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியில் போட்டு ஓடி போனாரு. ஒரு இலையை எடுத்து வந்தாரு, அழகா போட்டாரு, தண்ணி தெளிச்சாரு, சுத்தி மட்டன் சிக்கன் என்னென்ன இருக்குமோ மொத்தம் கூட்டு பாத்திரத்தில் வந்து அப்படியே ரவுண்டா அடக்கிட்டாரு, அழகா சாப்பாடு போட்டாரு. சார் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ சார், நீங்க நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டு போங்க சார். அப்படியே அந்த மனுஷன் வாயை அடைச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு மட்டன் ஃப்ரீ, சிக்கன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ சார், மீன் குழம்பு எல்லாமே ஃப்ரீ சார். மொத்தத்தையும் கொண்டு போய் அடைக்கிட்டு அந்த மனுஷன் அதுக்கு மேல என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு வாரம் அவருக்கு சோறே இறங்கலைன்னு வைங்களேன். சார் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சார் ஒன்றும் கோச்சிக்காதீங்க சார், ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் வரதை பார்த்துக்கலாம் சார், நீங்கள் சாப்பிடுங்க சார். அவர் அந்த வெயிட்டர், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, போ நீ இந்த பக்கத்தில் நிற்காத, நீ அடுத்த வெயிட்டர் அங்கே போய் பாரு, இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. அதுதான் வேலையில் ஞானம். நான் நம்புகிறேன் உங்கள் வேலையை வந்து இன்னைக்கு வேலைக்காக அலைகிறவங்க நிறைய பேர், வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர், ஆனால் கிடைச்ச நல்ல வேலையை இழந்தவங்க நிறைய பேர். இன்றைக்கி இந்த சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்மையாக கேட்குறேன், உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எஜமானனுக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க, நீசனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்பீங்க. தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பீர்கள், ஆனால் உங்கள் கை ஆளுகை செய்கிற கையா மாறும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில், சத்தமாக சொல்லுங்க, எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில், சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், நான் அதை பெஸ்ட்டாக பண்ணணும், அதை நான் நல்லா பண்ணணும், யாருமே அதில் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணணும் ஆண்டவர். யாராவது என்னை வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னை மிஸ் பண்ணணும். சத்தமா ஜெபம் வரட்டும், சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எதா இருந்தாலும் உன் படிப்பு தான் இப்போ வேலையானா அந்த படிப்பில் உங்களை மிஸ் பண்ணணும் சொல்லுங்க ஆண்டவர். அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கேளுங்க, எல்லாரும் கத்திரத்தில் கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய ஒர்க்கில், என்னுடைய எதிர்காலத்தில் நீங்க கொடுத்துருக்க அந்த வேலையில் 2023 வருஷம் என் கை நிறைய சம்பாதிக்கணும், என் கை நிறைய திருச்சபைகளை கட்டணும், என் வேலை ஆண்டவரே எல்லாரும் பார்க்கும்போது ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த வேலையினுடைய நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. அந்த வேலையினுடைய எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா அந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கத்த தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு இருக்கிற பெரிய ஜெப குறிப்பு, இந்த அம்மாங்களும் அப்படிதான். வேலையில் என்னவா இருக்கணும்னா, வேலையை ரொம்ப பெருசாக்கிறத விட கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சுலபமாக்குறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. புதுசாக என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், கொஞ்சமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து யோசிங்க, தயவு செய்து யோசிங்க. நமக்கு ஆண்டவர் வந்து இந்த மூளையை கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா விரிவாகும். நீங்கள் எவ்வளவு யோசிச்சு இது பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் இது பெருகிட்டே இருக்கும். நான் நம்புகிறேன் நீங்கள் வளரணும் வளரணும் வளரணும், கர்த்தர் பிள்ளைகள் வளரணும். ஹல்லேலூயா. சர்ச்சில் இருக்கிற ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஐயா நம்ம சர்ச்சுக்கு வராரு. இன்னைக்கு காந்திபுரத்தில் ஒரு மோட்டார் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவ்வளவு நுணுக்கமான ஒரு மனுஷன். அவரே மோட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளிநாட்டுக்கு இங்கேருந்து சப்ளை பண்ணுறாரு. கண்டெய்னர் வரும், அந்த ஃபுல்லாக ஏற்றும் போகும். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஆயுத பூஜை டைம் ஒரு ப்ரேயர் வைப்பார். அவருடைய ஆஃபீஸில் இருக்கிற குறைஞ்சது ஒரு 25 பேரையாவது அட்டன் பண்ண சொல்லுவார். நான் கூப்பிட்டு அத்தனை பேரும் ஆண்டவர் அறியாதவங்களா இருப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி பேசி ஜெபம் பண்ணி அதுலேருந்து எத்தனையோ பேரை சர்ச்சுக்கு வந்துட்டு, என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளோ நல்ல, வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஞானம், வேலையில் ஞானம் அவ்வளோ கிளியர் பண்ணி காலிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் சொல்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளையை. உங்கள் சம்பாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கிறது தெரியும். பாஸ்டர் என்னால் முடியல பாஸ்டர், அவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் உங்களை சம்பாதிக்கிறதுக்கு, உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் தருவார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை தருவார். ஆண்டவரத்துல மட்டும் கேளுங்க, ஆண்டவரே இந்த உலகத்திலே பிழைப்பதற்கு எனக்கு நீர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமானது வேலை தான் ஆண்டவரே. ஆண்டவரே நான் வேலையில் நான் செட்டில் ஆயிரும். வேலையில் செட்டில் ஆனீங்கன்னா ஊழியம் செய்ய வரலாம் இல்லை சிஸ்டர், நீங்கள் நினச்ச நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரலாம் இல்லை, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் இல்லை, கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் பாடுபட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு திரும்ப காலையில் வேலைக்கு போய்
உங்களை நிறைய பேரை பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்குறீங்களே, அதற்கு ஏதாவது உங்களுக்கு மிச்சம் வந்தா பரவாயில்லையே, உங்களுக்கு ஏதாவது உயர்வு வந்தா பரவாயில்லையே, நீங்க அதுல ஏதாவது சம்பாரிச்சு கொஞ்சம் நாளுக்கு நாள் முன்னேறினீங்கன்னா பரவாயில்லையே. ஆனா நாளுக்கு நாள் கடன்காரங்களா, நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருந்தா எப்படி வருத்தமா இருக்கும். அதனால நான் உங்களுக்காக ரொம்ப அங்கலாய்க்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன் சந்தோஷம் இருக்குன்னா, நான் ரொம்ப எஃபோர்ட் பண்றேன், பெருமைக்காக இல்லை, நான் சொல்றேன், ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஓடி ஓடி வேகமா 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 செய்யலாம் 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 அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் போடுற அந்த எஃபோர்ட், நான் போடுற அந்த இதை கர்த்தர் வாய்க்க பண்றாருல, அதுக்கு பலன் கொடுக்குறாருல, அதை பார்க்கும்போது இன்னும் வேகமா ஓடலான்னு தோணுது. ஆனா நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணியும் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் போது நீங்க சோர்ந்து போயிருவீங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நான் ஒரு விசேஷித்த ஞானத்தை 2023 வருஷம் கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு, கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே அப்பவே ஒர்க் ஆகும் நான் நம்புறேன். இந்த வசனம் அப்பவே கிரியை செய்யும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்பவே கிரியை செய்யும். கர்த்தர் உங்கள் வேலையிலே உங்களுக்கு ஞானமாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி, ஓ ஹalleluya, அநேகரை கர்த்தர் உங்களை தலைவனாக தலைவியாக ஹalleluya கர்த்தர் மாற்றுவாராக. 2023 வருஷம் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுலபமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் கடன்களை எல்லாம் முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு வேலையை ஆசீர்வதிப்பாராக. உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தோடு கூட இருந்து பலுகி பெருகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்க்காலாய் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். இனி உங்கள் கைகள் மற்றவர்களுக்கு முன்பாக ஏந்தி நிற்கிற கைகளாய் அல்ல, கொடுக்கிற கைகளாய். ஹalleluya ஹalleluya. ஏந்தி நிற்கிற கைகளை கொடுக்கிற கைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவரே, எனக்கு வேலையிலே ஒரு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அப்பாட்ட ஒரு 3 டைம், ஆண்டவரே என் வேலையிலே எனக்கு ஒரு ஞானத்தை. எஸ், உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார், உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். இது எப்படி செய்யணும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நமக்கு என்ன ஞானம் தேவை? ஆண்டவரை குறித்து ஞானம் ஃபர்ஸ்ட் தேவை. ரெண்டாவது என்ன ஞானம் தேவை? சூழ்நிலையில சமாளிக்கிற ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்பர் 3, மூணாவது என்ன? இந்த யோசேப்பினுடைய மூணாவது ஞானம் என்னன்னா, அவர் வேலையில் என்னவா இருந்தார்? ஞானமா இருந்தார். பாருங்க, அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 7 வருஷம் சாப்பாடை சேர்த்து வைக்கணும். என்ன ஞானம்! நீங்க யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுவே ஒரு 15 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 4 நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது. சில நாட்கள் சென்ற அவனுடைய எஜமானன் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். போதும், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நம்பர் 4, 4வதாக இந்த யோசேப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஞானம் இருந்து, மனுஷனை குறிச்ச ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா ஞானத்தை விட முக்கியமான ஞானம் மனுஷனை குறிச்ச அறிவு உங்களுக்கு வேணும். உங்களை டைரக்டா பிசாசு முன்னாடி வந்து உங்களை சோதிக்க மாட்டான். நான் தான் பிசாசு அப்படின்னு சொல்ல மாட்டான். யார் மூலமா தான் வருவான்? கேட்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா வருவான், வேலை செய்யற இடத்துல வருவான், படிக்கிற இடத்துல வருவான். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொலைச்சதெல்லாம் எங்க தான் தொலைச்சாங்கன்னா, மனுஷனை குறிச்ச ஞானம் இல்லாதனால தான் தொலைச்சாங்க. ஐயோ இவன் இப்படிப்பட்டவன் தெரியாது, ஐயோ இப்படிப்பட்டவன் தெரியாது. வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆலோசனை சொல்றேன். மகளே மகனே, உன் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீ மனுஷனை குறித்து உனக்கு ஞானம் வேணும். அந்த அறிவு பெரிய அறிவு. உங்கள்கிட்ட பேச வர்ற மனுஷனை குறித்து உங்களுக்கு ஞானம் வேணும். உங்கள்கிட்ட பழக நினைக்கிற மனுஷங்களை குறித்து உங்களுக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நான் நம்புறேன். இங்க பாருங்க, இந்த யோசேப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் இருக்குது. அந்த போத்திபாருடைய மனைவி, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவனை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் அந்த இடத்துல தப்பு பண்ணா பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு வாலிப சகோதரனுக்கு சோதனையே இந்த 2 தான். ஒன்று, உனக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. இன்னொன்று, உன்னை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த 2ம் உன் வாழ்க்கையில பாவம் செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இது 2ம் இதுல 2லையும் தப்பிக்கிறவங்க தான் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். யாரும் பார்க்கலனாலும் நான் பரிசுத்தமா வாழ்வேன், யாரும் என்னை ஸ்டிக் பண்ணலாலும் நான் பரிசுத்தமா வாழ்வேன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் தேடுறாரு. அப்போ அந்த பாவம் செய்யறதுக்கு அந்த லேடி வந்து ஒரு நாள் இல்லை, அப்படியே அப்படியே நச்சி 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 வா வா வா.
என்னதான் இருந்தாலும் ஒரு வாலிப பையனா இருக்கும்போது இந்த டெம்ப்டேஷனை கொடுத்து இழுத்து இழுத்து வா அப்படின்னு சொல்ல 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 அவனுடைய மாம்சம் மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அவனுக்கு ஒரு இப்போ என்ன சொல்றாங்க, என்னென்னமோ குறுக்கு புத்தி எல்லாம் போயிருக்கலாம். அவங்க என்னென்னமோ அந்த லேடி என்னென்னமோ அவனுக்கு இது நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கலாம், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஞானம் இருந்துச்சு, இல்ல நம்ம இதுல மட்டும் விழுந்துட்டோம்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் எதுவுமே. நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை இந்த யோசேப்பு அந்த தவறுல மட்டும் விழுந்திருந்தான்னா ராஜ சன்னிதானத்தில் அவனால் நின்றுக்க முடியுமா? அந்த உயர்வு அவனுக்கு கிடைச்சிருக்குமா? அதுதான் அவனை சிறைச்சாலைக்கு போக வச்சுச்சு. சிறைச்சாலை தான் வேலைக்காரனுக்கு தெரிய வச்சு, வேலைக்காரன் தான் ராஜாவுக்கு தெரிய வச்சான், ராஜா தான் அவனை உயர்த்தினார். எவ்வளவு பெரிய கர்த்தருடைய பிளான், திட்டம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியாது. எப்பவுமே ஆண்டவர் அநியாயத்திற்கு துணை நிற்கிறவர் அல்ல, பாவத்திற்கு துணை நிற்கிறவர் அல்ல. பாவத்தோட வர்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரும்புறதில்லை. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு இருக்க நிறைய பேர் ஏமாந்து போனது மனுஷனால, கற்பை இழந்தது மனுஷனால, பணத்தை இழந்தது மனுஷனால, ஏன் எதிர்காலத்தையே இழந்தது நிறைய பேர் மனுஷனால. இந்த அறிவு எனக்கு இல்லை, இந்த அறிவு எனக்கு இல்லை. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்கிட்ட யார் பேச வந்தாலும், ஸ்பெஷலாக வாலிப தங்கச்சிகளுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை. நான் கவனிங்க, வாலிப தங்கச்சி எல்லாம், உனக்கு மனுஷனை குறித்து ரொம்ப அறிவு வேணும் பிள்ளைகளே, ரொம்ப அறிவு வேணும். அதுவும் பசங்களை குறிச்சும் பிள்ளைகளை குறிச்சும் உனக்கு ரொம்ப அறிவு வேணும். நீ உங்ககிட்ட பேச பழகுற இது வாலிப டைம், கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 7 வருஷம் 8 வருஷம். நான் சொல்றேன், உனக்கு அவ்வளவு டெம்ப்டேஷன்ஸ் இருக்கு தான் செய்யும். ஆனா காலத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, நீ ஒரு பையனை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. உங்களுக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனா சத்துரு வந்து அந்த காலத்துக்கு முன்னாடி ஒன்று அவசரப்படுத்துவான். நீ ஒரு பர்சனை, ஒரு பையனை நீ இப்ப அம்மா அப்பாவை தான் நேசிக்கணும், நீ இப்ப ஆண்டவரை தான் நேசிக்கணும். ஆனா அந்த நேரத்தில் இன்னொரு பையனை நேசிக்கிறதுக்கு, இன்னொரு பொண்ணை நேசிக்கிறதுக்கு நீ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீ நேசிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். ஆனா இப்ப இந்த காலத்துல நீ கரெக்டா இல்லைன்னா நெக்ஸ்ட் நீ நேசிக்கிற காலம் வரும்போது உங்களுக்குள்ள பிரிவினை பிரிவினை பிரிவினையா இருக்கும். எப்பவுமே பாவம் வந்து பாம்பு மாதிரி, அது உங்களுக்கு விஷம் எப்போ இருந்துட்டே இருக்கும். கேர்ஃபுல். ஒரு பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டோன்னா விட்டுலான்னு நினைச்சிடாதீங்க, அது தொடர்ந்துட்டே இருக்கும் சில நேரத்தில். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்றேன், தீனாள் அழகான பெண், அத்தனை சகோதரர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரே ஒரு பெண். ஆனா அந்த ஊரினுடைய ராஜாவினுடைய பையன் பேசின உடனே அவளுடைய மனசுக்கு என்ன பண்ணிச்சாமா, அதான் இன்பமா இருந்துச்சாமா. பேசின உடனே அவன் மனசை விட்டுட்டான். அவன் அந்த 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 ஒன்னைய அவன் பயன்படுத்தி அந்த பிள்ளைய கற்பழிச்சிட்டான்ல. உங்களுடைய ஒரே ஒரு வீக்னஸை சில பசங்களோ சில பிள்ளைகளையோ தெரிஞ்சிட்டாங்கன்னா அதை வச்சு உன் கற்ப சூறையாடிவாங்க, உன் எதிர்காலத்தை அழிச்சிருவாங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப பிளஸ்ஸா போயிருச்சு. இன்னைக்கு வந்து பரிசுத்தமாய் வாழ்றது இல்லைன்னா கற்போட வாழ்றதெல்லாம் ரொம்ப தூரமாயிட்டு போயிட்டு இருக்குது. ஆனா சத்தியத்தை மறந்துடாத, சத்தியத்தை மறந்துடாத. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேணும். என்னன்னா அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரு. எந்த ஞானம் வேணுமாமா? யார கேட்கல, நீ ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிடணும், நீ ஒரு எஸ்எம்எஸ்லேயே கண்டுபிடிச்சிடணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு பார்வையில அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், ஒரு எஸ்எம்எஸ்ல அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். நல்லா நல்லா சொல்லுங்க, ஒரு எஸ்எம்எஸ்ல கண்டுபிடிக்கணும், ஒரு வால்பேப்பர்ல கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு ஃபோன் காலில் கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் சில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு எஸ்எம்எஸ் வந்த உடனே குட் நைட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்துச்சுனாலே சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு இந்த பையன் இல்லைன்னா இந்த பொண்ணு ஏன் குட் நைட்டு எனக்கு அனுப்பணும், இதனுடைய ரீசன் என்ன, அதுவும் இன்னைக்கு எதுக்காக குட் நைட் இவன் அனுப்பினான், இவனுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இல்லையா, அவ்வளோ ஆராய்ச்சி. அடுத்த நாள் காலையில் வந்து என்ன பதிலே இல்லை, ஓ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம், இவன் யார் இல்லை, இவன் சரியான நமக்கு குட் நைட் அனுப்பணும்னு அனுப்பினவன் கிடையாது, நம்ம இடத்துல பதிலை வாங்குறதுக்கு அனுப்பினவன். இதை சுதாகரிக்கிறவங்க குட் நைட் அனுப்பிட்டான், அது இந்த நேரத்தில் குட் நைட் அனுப்பிட்டான், பையன் பாரு எவ்வளோ பெரிய பாசம், குட் நைட் சேம் டு யூ அனுப்பியாச்சு, அவ்வளோதான் திருப்தி.
அவ்வளோதான், அப்படியே கண்டினியூ ஆகும் பாருங்களேன். அப்புறம் மீட் பண்ணலாமா, காஃபி பாரில் மீட் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா மீட் பண்ணலாமே, சர்ச்சில் கூட மீட் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நோ ப்ராப்ளம். காஃபி பாரில் மீட் பண்ணால் தான் தப்பாக நினைப்பாங்க, சர்ச்சில் மீட் பண்ணால் யார் தப்பாக நினைப்பா? இல்லை, இதெல்லாம் வந்து நிறைய ட்ரிக்கு இன்னைக்கெல்லாம். என்னமோ அவங்க கண்ணை மூடிட்டு செய்கிறதெல்லாம் யாரும் தெரியாது பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சர் மகளே, ரொம்ப டேஞ்சர் மகனே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாலிப நாட்களில் பெரியவங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறேன், விட்டுட்டீங்க. ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அதுவும் மனுஷனை குறித்து அறிகிறதுக்கு ஞானம் உங்களுக்கு ரொம்ப தேவை. இல்லைன்னா நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களே, அந்த சின்ன இளம் தீர்க்கதரிசியை சிங்கத்தினுடைய வாய்க்கு கொடுத்தது யாரு? கிழட்டு தீர்க்கதரிசி. ஒரு வயசான தீர்க்கதரிசி ஒரு இளம் தீர்க்கதரிசியை கொன்னுட்டான். ஊழியக்காரங்க கூட சிலரை தப்பா நடத்தி கொன்னு சாவுக்கு நேரம் வழி நடத்திடுவாங்க. பி கேர்ஃபுல். ரொம்ப ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தான் வர்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஆனா நீங்க சரியானவர்களா இல்லை அப்படின்னா, அவர்களை நீங்க சரியா அடையாளம் கண்டு கொடுக்க முடியலன்னா, அந்த மனுஷனை குறித்து அறிகிற ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா, அவங்க ஒருத்தரே போதும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. பைபிளை தான் தூக்கிட்டு வந்தாங்க, ஜெபம்னு சொல்லி தான் உள்ள வந்தாங்க. ஜெபம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா? அதனால ஆண்டவரத்தில் எல்லாரும் கிருபையா கேளுங்க. 2023 வருஷம். அதுக்காக போறவங்களையும் வாரவங்களையும் அப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு மனிதனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே. வாலிப தம்பிக்கு ஸ்பெஷலாக ஜெபம் பண்றேன், தங்கச்சி ஜெபம் பண்றேன். மகளே கேள், மகனே கேள். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மனுஷனை குறித்து அறிகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கிட்ட பழகிறவங்களை குறிச்ச ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சிம்சோனுக்கு எவ்வளவு பலன் இருந்தும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு ஞான குறைவு, 1000 பேரை தாடை எலும்பில் கொல்றதுக்குள்ள ஞானம் இருந்துச்சு. பட்டணத்தினுடைய நிலைக்கால எந்த இடத்துல எப்படி பிடிச்சா தோல் மேல வச்சு சுமக்கலான்ற ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. நிறைய இந்த காட்டிலே ரொம்ப தந்திரம் உள்ளது நரி. ஆனா அந்த நரியையே பிடிச்சி வாளோட வால் சேர்த்து கட்டி பந்தத்தை கட்டி இதை உள்ள அனுப்பிடுச்சுன்னா அவனுடைய வேளாண்மை எல்லாம் நாசமாயிருன்ற அந்த ஞானம் இருந்துச்சு. ஆனா எந்த ஞானம் மட்டும் இல்லைன்னா, தெளிலாளுடைய மடியில படுக்கும்போது இவன் நம்மளை கொல்ல பார்க்கிறான்ற அந்த ஞானம் அவனுக்கு. இந்த ஒரே ஒரு ஞான குறைவு அவனை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா, அவனோட 2 கண்ணையும் பிடுங்கி அவ்வளவு பலசாலியா இருந்த மனுஷனை மாவரைக்கிறதற்கும் வேடிக்கை காண்கிற பொருளாகவும் அவன் நிற்கிறது. என்ன பரிதாபம், என்ன பரிதாபம். சிஸ்டர், பிரதர், நீங்க சில இடத்துல ஞானமா இருப்பீங்க. அதான் சம்பாதிக்கிற ஞானம் உங்களுக்கு இருக்குது, மற்றவங்கள்ட்ட பேசுற ஞானம் உங்களுக்கு இருக்குது, எல்லா ஞானமுமே உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் எதுல வீக் தெரியுமா? மனுஷனை அறிகிற அந்த ஞானத்தில் ரொம்ப குறையும். நீங்க கண்டிப்பா கேளுங்க, இது உங்க ஜெப குறிப்பாகவே மாறட்டும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1 முதலாவதாக தேவனை குறித்த ஞானம். நம்பர் 2 2வது சூழ்நிலையை குறித்த ஞானம். நம்பர் 3 3வது வேலையை குறித்த ஞானம். நம்பர் 4 4வது. ஸோ நம்பர் 5 5வதாக உங்களுக்கு வருகிற சோதனையை குறித்த ஞானம் உங்களுக்கு அவசியம். அதுக்கு வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் விரிவாக அதை சொல்ல முடியாது. நீங்கள் போய் தியானிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். நீங்கள் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து அவனை ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆமென். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களும் வந்த சோதனையை விட இப்போ ஒரு பெரிய சோதனை வருது. ஆனா அந்த சோதனையில எப்படி ஞானமா நடக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு பலன் தந்தார். உங்க வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது நம்பர் 5. உங்களுக்கு எதுல ரொம்ப ஞானம் இருக்கணும்? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுக்கு வருகிற சோதனை, நீதிமான்களுக்கு வரும் சோதனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன இருக்கணும்? ஞானமாக இருக்கும். சோதனையில் ஞானமாக இருக்கும். ஸோ நம்பர் 6 6வதாக உதவி செய்வதில் ஞானம் தேவை. என்னமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. உதவி செய்வதில். நமக்கு நிறைய பேருக்கு எல்லா ஞானமும் இருக்கும், ஆனால் எதில் ஞானம் இருக்காது?
கேட்கல. உதவி செய்யறதுல என்ன பாச ஞானம் இல்லை. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, 2 பேரும் சிறைச்சாலை இருக்கிறாங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாய்களின் தலைவன். ஒருத்தனுக்கு இருக்கிற செய்தி கேட்கல, நல்ல செய்தி. இன்னொருத்தனுக்கு இருக்கிற செய்தி கெட்ட செய்தி. நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேரும் எங்க தான் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு உதவி செய்யணும், ஒருத்தனுக்கு உதவி. ஒருத்தன்ட்ட நீ வாழ்வேன்னு சொல்லணும், இன்னொருத்தன்ட்ட நீ கேட்கல. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? நீ 2 பேரும் வாழ்வேன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு அந்த சிறைச்சாலையிலே 2 பேர் உதவிக்காக கெஞ்சுறாங்க. 2 பேரும் சொப்பனத்தினாலே டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு யாராவது எங்களுக்கு விளக்கம் சொல். ஆனா ஒருத்தனுக்குரிய செய்தி நல்ல செய்தி இல்லை, ஒருத்தனுக்குரிய செய்தி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உதவி செய்த உடனேயே முன்னேறிடவும் முடியாது. சிலருக்கு நீங்கள் உதவி செய்துதான் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதனால உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ஆனா உதவி செய்து நீங்க மாட்டிக்காதீங்க. சமீப நாட்களாய் நிறைய நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லவ் பிரிச்சு விட போறான் பாருங்க. 2 பேர் லவ் பண்றதை கேள்விப்பட்டு, டேய் மாப்பிள்ள வேணாண்டா, அந்த பொண்ணு நல்லதில்லை, அந்த பையன் நல்லதில்லை. உடனே இவன் சொல்லுவான், என்ன பண்ணுறதே தெரியலடா, விட முடியல அப்படின்னு. இது என்ன பிரச்சனை, நான் பேசுறேன் விடு அப்படின்னு போய் இந்த லவ் பிரிச்சு விட போறான் பாருங்க 2 பேரும். இவன் லவ்ல மாட்டிக்குவான். ஒரு 6 மாசம் தாண்டி அந்த பையன் இவ்வளவு விட்டுருவான். இவன் என்ன பிடிச்சிருவான், டேய் என்னடா என்ன கழட்டி விட்டு நீ பிடிச்சிட்ட. இது இந்த லவ் போனா கூட பரவாயில்ல, இந்த ஃபேமிலியில தவறான உறவுல இருக்கிறவங்கள பிரிச்சு விட போறாங்க பாருங்க. எத்தனையோ பேரு இந்த பிரிச்சு விடுற ஊழியத்துக்கு போய் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அது அசிங்கமா இருக்கு, கேவலமான வார்த்தை. வாழ்க்கை என்ன இது? ரொம்ப கவனமா இருங்க. கத்திரத்துல ஞானம் கேளுங்க. ஆண்டவரே, உதவி கூட நீங்க போய் மாட்டிக்காத உதவியா இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நீங்க உதவி தான் செய்ய முடியுமே தவிர நீங்க கடவுளாயிர முடியாது. ஹலோ, தூதன் குளத்துல கலக்கிறதுக்காக வர்றாரு. யாரு முன்னாடி குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு. இப்போ 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் குளத்தினுடைய கரையில இருக்கிறான். இந்த தூதனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கேட்கல. எல்லாரும் சொல்லுங்க. 38 வருஷமா இவன் பாடுபடுறானே, அவன்கிட்ட போய் நின்று, டே நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமா? ஆனா அந்த தூதன் என்ன பண்ணல. இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஒரே வேலை. என்ன வேலை? குளத்தை கலக்கிறதுக்கு மட்டும்தான் உன் வேலை. நீ குளத்தை கலக்கிட்டு அற்புதம் பெற்றுக்கிறதும் பெற்றுக்காததும் கேட்கல. உன் டியூட்டி என்னமோ அதை முடிச்சுட்டு நீ பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சிடும். உங்க வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வேலையை நீங்க செய்ய போனீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஆயிடுவாங்க. நிறைய பேர் என்னது, நான் கர்த்தரின் பிள்ளை, எனக்கு அப்படி தெரியாது. அதான் நான் ஒரு டைம் பிரசங்கம், எனக்கு யாரையும் முகம் முறிச்சு பேச தெரியாது. இருக்கீங்களா நீங்க அப்படி? அதாவது நான் ரொம்ப சாஃப்ட், நான் அப்படியெல்லாம் எடுத்தறிஞ்சு நான் சொல்றேன், முகம் முறிச்சு பேச வேண்டிய இடத்துல கேட்கல. அப்படி பேசலைன்னா அந்த பாவத்துக்கு நீங்க ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நோ இது நடக்காது, இது எங்கிட்ட நடக்காதுன்னு சொல்றத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சில விஷயத்த உடனே டக்குன்னு அந்த இடத்துல சொல்லிடணும். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். இல்ல அவனை மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ, ஏதாவது நினைச்சிடுவானோன்னு நினைச்சு நீங்க அமைதியா இருக்கிறதையே ஆப்போசிட்ல இருக்கிற நபர் பிளஸ்ஸா எடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்க. அப்படி எடுத்துருக்காங்களா? அது உங்களுக்கு டேஞ்சர் தானே. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். யாரை குறிச்சுன்னா, நான் உதவி செய்வதிலே எனக்கு ஞானம் வேணும். இப்ப சொல்லுங்க பாஸ்டர், நம்பர் 1 ஆண்டவரை குறிச்சு அறிகிற அறிவில் நமக்கு ஞானம். 2023க்கு வரும்போது நீங்க எல்லாம் எப்படிதான் வரணும்? ஞானம் உள்ளவர்களா வரணும். உங்களை பார்த்து எல்லாரும் சொன்னீங்கன்னா, இப்படி கடந்தா இப்படி இருக்கிற என்ன ஞானம் உனக்கு, கர்த்தருடைய ஞானமே அல்லாமல் வேற எதுவும் இல்லைன்னு உங்களை பார்த்து புகழணும். அப்படியே உங்களை பார்த்து பெரிய ஞானமாயிட்ட, உன்னெல்லாம் நீ ஏமாத்தவே முடியாதுப்பா. ஆமே, உங்களை ஏமாத்தி நினைக்கிற அந்த குழுக்காரங்கெல்லாம் ஓடி போகணும் உங்களை விட்டு. ஆமேனே வரமாட்டேன்.
ஸோ நம்பர் 1 முதலாவது இதில் ஞானம், தேவனை அறிகிற அறிவில் ஞானம். நம்பர் 2 ரெண்டாவது சூழ்நிலையை சமாளிக்கிறதுல ஞானம். நம்பர் 3 மூன்றாவது வேலையில வெற்றி பெறக்கூடிய ஞானம். நம்பர் 4 நாலாவது மனுஷனை அறிகிற அறிவினுடைய ஞானம். நம்பர் 5 சோதனையை சகிக்கிறதுல ஒரு ஞானம், சோதனையை கையாளுகிறதுல ஒரு ஞானம். ஸோ நம்பர் 6 உதவி செய்கிறதுல யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது, நான் பண்ற உதவி எனக்கு ஆபத்தா முடிஞ்சிருமா நல்லா முடிஞ்சிருமா, இது கரெக்டானதா, இது கர்த்தர் எதிர்பார்க்கிறதா. ஸோ அதுல ஒரு ஞானம். நம்பர் 7 ஏழாவதாக உங்களுடைய உயர்வில் உங்களுக்கு ஞானம் இருக்கணும். எதுல ஞானம் இருக்கணுமா? யோசேப்பு இப்போ ஒரு உயர்வு கிடைக்குது, ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குது. நமக்கு நிறைய பேருக்கு சிறைச்சாலையிலேருந்து எடுத்த உடனே அங்கீகாரம் கிடைச்சுன்னா நம்ம நிறைய பேர் தலைகால் பிடியாமல் ஆடும். நமக்கு அந்த கஷ்டத்தை நிறைய பேரால் டேக்கிள் பண்ண தெரியும், ஆனால் எதை பண்ண தெரியாது. ஐஸ்வர்யத்தையும் உயர்வையும் நிறைய பேரால் சமாளிக்க தெரியாது. அப்படியே திணறுவாங்க. ஐஸ்வர்யம் வந்தோடனே மாறிடுவாங்க, உயர்வு வந்தோடனே மாறிடுவாங்க. அது ஒரு கெத்து வரும், பேச்சிலே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படி பேசுகிறேன். ஒரு பெருமை, ஒரு ஏதாவது போஸ்டிங் வந்துடும், பிரதர் பிரைஸ் 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 லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த டோனெல்லாம் எப்படி வருதோ தெரியல, எப்படி மாறுதோ தெரியல. ஆமாம், உண்மையிலே பாருங்கள், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ணாது, ஒரு பொட்டு பூச்சி மாதிரி. ஜோமனும் நான் ஒரு தெள்ளு பூச்சி பிரதர், நான் யாரு தெள்ளு பூச்சி பிரதர், இந்த தெள்ளு பூச்சி கத்துற நல்ல வாழ்வை தருவாரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஒரு போஸ்டிங் ஏதாவது கொடுத்துட்டோம், அவளை பார்த்தோன்னே நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்து தெரியுமா, நான் சும்மா நினச்சியா, அது ஒரு பெருமை. அப்போ உயர்வில் நமக்கு என்ன வேணும்? உயர்வில் ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா இல்லை இருக்கிறது எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? பெருகாது, வளராது. கர்த்தர் ஒரு உயர்வு கொடுக்கும்போது ஞானமாக கையாளும். இல்லை 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 ஆண்டவரே கிருபத்தாரும் கிருபத்தாரும் கிருபத்தாரும். இந்த உயர்வை சிலர் பெருமையாக பேசும்போது நமக்கு என்ன வேணும்? கேட்கல, இதுக்குன்னே பிசாசு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி அனுப்புவாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன சிஸ்டர், என்ன இவ்வளோ அழகாக இருக்குங்க, என்ன பிரதர் இவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறீங்க. உடனே உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு பெருமை வந்து வருது. என்ன சாப்பாடு தெரியுமா எனக்கு? நான் உடனே என்ன சாப்பாடு, சின்ன வயசில் நான்லாம் காடை கௌதாரி சாப்பிட்டு வளர்ந்தவன். அப்படி இல்லை இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் எங்கள் பாட்டியே பயங்கர அழகு அப்படின்னு மனசில் கூட நினச்சக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய உயர்வில் எனக்கு என்ன வேணும்னா, ஒவ்வொரு உயர்வுலையும் உங்களுக்கு ஞானம் வேணும். ஸோ நம்பர் 7 உங்களுக்கு உயர்வில். நம்பர் 8 எட்டாவது உங்களுடைய பொறுப்பிலே உங்களுக்கு ஞானம் தேவை. கையில் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் கையில் எடுக்கிற பொறுப்பில் கவனிங்க. சில நேரத்தில் பொறுப்புகள் வந்து ஈஸியாக உங்கள் கையில் கொடுக்கப்படாது. அம்மான்ற பொறுப்பு, அப்பான்ற பொறுப்பு, வேலை செய்கிற பொறுப்பு, ஊழியம் செய்கிற பொறுப்பு, இது சீக்கிரமாக கிடைக்காது. சிலரெல்லாம் பொறுப்பு கிடைக்கிறதுக்காக அவ்வளவு ஆசைப்படுறாங்க, எனக்கு இப்படி கிடைக்காதா, இந்த சான்ஸ் கிடைக்காதான்னு. ஆனால் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அவங்களுடைய கேரக்டர்னால அந்த வாய்ப்பு அவங்கள விட்டு தூரம் போயிடும். அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க. உன்னை இழந்ததற்கு பிறகு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பொறுப்புலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக ஞானமாக செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பொறுப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நம்பர் 9 சொந்தக்காரர்கள் விஷயத்தில் ஞானம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன வசன ஆதாரம்? அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் வருவாங்க. யாரை பார்க்குறதுக்கு? பார்வோனை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க. வந்த உடனே 2 பேரை மட்டும் தனியாக கூப்பிடுவான். இந்த பாரு, ராஜா உங்களை பார்த்து என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் எல்லாம் மேய்ப்பர்கள், நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எல்லாருமே அதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அனுப்புவார். ஏன் அப்படின்னா, இவனும் பொய் சொன்னாலும் இவங்க இந்த ஊரில் தங்குறதுக்காக ஏதாவது பொய் சொல்லிட்டானுவானா மாற்றுறது யார் தான்? இது வரைக்கும் நம்ம பேரை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறோம். எப்போவுமே இவனும் அண்ணன் தம்பியை நம்ம என்ன பண்ண முடியாது. இவனும் ஆடை அடித்து சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்கிற ஆட்கள் அல்லவா. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ ஞானமாக யோசிப்பு இல்லை சொல்லுங்க. அப்படின்னா சொந்தக்காரங்க விஷயத்தில் கூட பிறந்தவங்கன்னா கூட எந்த இடத்துலன்னா இந்த காரியத்தை சொல்லணும், இந்த காரியத்தை. நமக்கு நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களை பார்த்த உடனே அப்படியே குஷி ஆயிடுது. ஐயோ எங்கள் அம்மா, ஐயோ எங்கள் அண்ணன், அங்கே ஐயோ எங்கள் இல்லை இல்லை. சொந்தக்கார கையாளுகிறதுல ஒரு ஞானம் இருக்குது. நீங்கள் சொந்தக்காரங்களை
கரெக்டாக கையாளலைன்னா எந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் பாசம் காமிக்கிறீங்களோ அவர்களே உங்கள் மனசை காயப்படுத்தி உடைச்சு உங்களை நஷ்டப்படுத்துறது கூட காரணமாயிருவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, சொந்தக்கார விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 10, 10வது, தன்னுடைய மரணத்திலே ஞானம். எதில்? மறிக்க போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்த பட்டணத்திலேருந்து மறித்தாலும் என் பாடி எங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஊரில் நான் பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், இந்த உலகமே இந்த நாடே எனக்கு நிறைய சொந்தம். ஆனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், என்னுடைய எலும்பு துண்டுகளெல்லாம் நீங்கள், என்னுடைய கலரை எங்கே தான் அப்படின்னா எங்கள் பிதாக்களோட. உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கணும், நான் சாகும்போது என் சுய தேசமாகிய, என் சொந்த தேசமாகிய, எனக்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் அந்த இடத்த நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த உலகத்தையே ஆயத்தப்படுத்தி இத்தனை ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி பரலோகம் போகலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும், பரலோகத்தை குறித்த ஞானம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் 10. நம்பர் 1, உங்களை சீக்கிரமாக அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, வேகமாக சொல்லி. ஆமாம், ரொம்ப டைம் ஆச்சு, அதனால அப்போ சீக்கிரமாக சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 1, பயந்தீங்க தானே, இவர் லேட் பண்ணிடுவார் போல தெரியுது. 4 பாயிண்ட் முடிக்கிறதுக்கு 10:45 ஆகிப்போச்சா, அவ்வளோதாண்டா இன்னைக்கு அப்படி. ஆமாம், ஆனால் கர்த்தருடைய வேதத்தை கேட்குறதுல நம்ம ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமேன். ஒரு நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான். ஒரு நாள் உங்களை எல்லாம் அப்படியே கொண்டு போய் ஆல் நைட் ப்ரேயரில் முடிச்சிடணும். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, முதலாவது, ஆண்டவரே உங்களை குறித்து ஞானம். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள், உங்களை குறித்த ஒரு ஞானம் வேணும். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவரே எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு ஞானம் எனக்கு வேணும். இந்த நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நான் உயர்றதுக்கு, மல்டிப்ளை ஆகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஞானத்தை 2023 எனக்கு தரணும். நம்பர் 4, நாலாவது, ஆண்டவரே இந்த உலகத்தில் என் கூட இருக்கிற மனுஷங்களை குறித்து எனக்கு ஒரு ஞானத்தை, யார் எங்கிட்ட எப்படி பழகிறா, எப்படி வர்றா, அவங்க என்ன ஏது, அந்த ஞானத்தை எனக்கு தரணும் ஏசப்பா. ஸோ நம்பர் 5, ஆண்டவரே சோதனையில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சோதனையில் நான் தப்பி பிழைக்கிறதுக்கு எனக்கு ஞானமாக சோதனையில் இருக்கணும் ஆண்டவரே. நம்பர் 6, ஆறாவது, ஆண்டவரே நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதில் எனக்கு ஞானமாக என்ன பண்ணணும், நான் யாருக்காகவும் ஜாமீனில் நின்று நான் செத்து போயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாருன்னு கேட்கணும். ஸோ நம்பர் 7, என்னுடைய உயர்வில் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் உயரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞானமாக உயரணும், அந்த கிருபை தாருங்கப்பா. ஸோ நம்பர் 8, ஆண்டவரே எனக்கு கொடுக்குற பொறுப்பில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் ஞானமாக அதை காப்பாற்றிக்கணும் ஆண்டவரே. நம்பர் 9, 9, சொந்தக்காரங்கள், நண்பர்கள், கூட பிறந்த உறவுகளில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா. ஸோ நம்பர் 10, 10வது, எதில் ஞாபகம், ஒரு பெரிய A4 ஷீட்டில் இதை அழகாக பிரிண்ட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி நியூ இயருக்கு வர்றதுக்குள்ளே உங்கள்கிட்ட கேட்பேன், 5000 டைம் ஜெபம் பண்ணணும். கை தூக்க பார்க்கலாம், அப்படி செய்கிறேன்றவங்க கை தூக்க. 5000. ஆண்டவரே இந்த கையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் போய் சொல்லவே முடியாத ஆண்டவரே, நான் சொல்வதெல்லாம் உண்மை ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை செய்வார், இந்த ஆசை இருக்குது, அதுவே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் பியூட்டிஃபுல் இயர், கர்த்தர் நம்மளை நடத்துகிற இயர், ஆண்டவர் வெற்றியாய் நடத்துவார். ஆமென். ஒன்றும் உங்களுக்கு குறைவுபட்டு போகாது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்த சகல துன்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நிறைய பேருக்கு நம்முடைய திருச்சபையிலே முடிசூட்டுதல் நடக்க போகிறது. நிறைய பேருடைய குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறது. நிறைய பேருடைய வீடுகள் பிரதிஷ்டை பண்ண போடுகிறது. புதிய புதிய தொழில்கள் ஆரம்பிக்கப்பட போகிறது. நிறைய பேருடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். சம்பள உயர்வுகளை கர்த்தர் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறார். குடும்பத்தில் நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரிந்திருக்கிற அநேக குடும்பங்கள் ஒன்று சேர போகிறது. நிறைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நம்முடைய திருச்சபையில் வருகிற வாலிபர்களை, சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிபர்களை வருகிற ஆண்டு கர்த்தர் யூஸ் பண்ற, கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற வாலிபர்களை கர்த்தர் இங்கே எழுப்ப போகிறார். நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருக போகிறது. நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுகிற அந்த இடமெல்லாம் நிரம்பி வழிய போகிறது.